அடுத்து நம்முடைய ஆட்சி வர வேண்டும், எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணியை பற்றி சிந்திக்க வேண்டும். பேசுகிறவன் பேச மாட்டான், கொடுக்குறவன் கொடுக்க மாட்டான், டீ கொடுக்குறவன் கூட கடையில் போயான்ருவான். ஆளுங்கச்சா அண்ணே சாப்பிடுக்கணேன்ருவாங்க. நம்ம இப்போ காரில் போயிட்டு நிறுத்துக்கணே ஒரு டீயை குடிச்சிட்டு போனேன் என்னம்பாங்க. கொஞ்சம் ஆளுங்கச்சா திமிராக போயிட்டீங்க. அப்புறம் எதிர்கட்சி அவங்ககிட்ட போய் நின்னாது, எங்கண்ணே ரொம்ப வேகமாக போகிறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்றவாங்க. உலக நியதி இது. எனவே எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா ஒரு தொய்வு வந்துடும். அது எங்களை போன்ற பொறுப்பில் இருந்தாலும் அமைச்சர்கள் இருந்தவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இங்கே சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருமே இருக்காங்க. நான் பார்த்ததுலேயே அதிகமான அமைச்சர்கள், அதிகமான மாவட்ட செயலாளர், அதிகமான இருக்கிற தலைவர்கள் கூட இங்கே தான் இருக்கிறீங்க. தம்பி தங்கமணி அவருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் புலம்பவே வேணும், இது ஒன்றே போதும் நமக்கு. இவ்வளோ பேர் இருந்தால் எதைத்தான் செய்வீங்க? ஒரு பரஞ்சோதினால சிவபதி சமாளிக்க முடியுமா? அவரு நான் முத்திரை இருப்பார், இவர் முத்திரை இருப்பார், அவர் அண்ணாவே என்ன ஒரு முத்திரை இருப்பார், பூனாச்சின்னா அதுக்கு முன்னால் வந்தவர். இப்படி இந்த கொடுமையை காலம்தான் பதில் சொல்லணும். எனவே நீங்கள் ஒன்றும் ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். கள ஆய்வாளர்கள் நாங்கள் 2 பேர், எங்களுக்கு கொடுக்குற பேர் எனக்கு தங்கமணி அண்ணனுக்கு. களத்தை ஆய்வு செஞ்சாச்சு, ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. வேணா ஆந்திராவில் கேரளாவில் இவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் நம்ம திருப்தி அடைய முடியும். அண்ணா வேணா கேட்டலாம், ஆள ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் எந்த மாநிலம் போகிறீங்கன்னு. இல்லை, அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதனால தான் இந்த போட்டிகள், பொறாமைகள், அதனையும் மீறி நம்ம வாழ வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் நம்மை அழித்து விட வேண்டும் என்று ஸ்டாலின் கங்கணம் விட்டு இன்னைக்கு அவரால் நடக்க முடியல, பேச முடியல. பார்த்தீங்கன்னா ரோபோ போன மாதிரி போவார், அப்படி லைட்டாக போவார், அப்புறம் காரில் ஏறிக்குவார், அந்த பேட்டரி வண்டியில் ஏறிக்குவார். புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மை அழிப்பதற்கு திட்டமிடுறார். அவர் எல்லா மேடையிலும் பற்றி முந்தியெல்லாம் பேச மாட்டார், இப்போ பேசுகிறார். எடப்பாடிக்கு ஒன்றுமே தெரியல, மூளை வளர்ச்சியே இல்லைங்கிறார். இவருக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் தான் தப்பிக்கிட்டு போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் முதலமைச்சர் ஆகுவாங்கன்னு போடுறாங்க. டிடிவி வந்தார், இவரை ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டாரு, முதல்ல எழுதி கொடுங்க ராஜினாமா பண்ணுங்கன்னாரு. அவர் அப்படி இப்படிலாம் பொழைய பார்த்தா நாங்களாம் உட்காந்துருக்கோம். அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு சொல்லி ராஜினாமா வாங்கிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, யாருக்கு? பன்னீர்செல்வம், எங்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடிக்கு தண்டனை கிடைக்கும். துரோகம் செஞ்சது டிடிவி தான், இவர் பன்னீர்செல்வத்துக்கு. நம்ம ஏதோ துரோகம் பண்ண மாதிரி அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த கட்சி ஒன்றாகணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும். டிடிவி என்ன சொல்கிறாரு? எங்கே போனாலும் 26 இந்த ஆட்சியை, இந்த கட்சியை மூடு விழா பண்ணிடுவார் எடப்பாடியார். யாருங்க சொல்கிறது? இதெல்லாம் நம்ம உழைச்சவன், கட்சிக்கு தியாகம் பண்ணவன், ரத்த சிந்தனவன் சொன்னாக்க உண்மையிலே அவன் காலில் விழுந்து ஏற்றுக்கலாம். தம்பி தப்புப்பா, அண்ணே தப்புனே. இவங்கெல்லாம் அந்த அம்மா சசிகலா அம்மானால அந்த வீட்டுக்கு வந்து அங்கே வந்து உதவிக்கு வந்தவங்க அப்படி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 1000 கோடீஸ்வரர்களை உண்டாக்கியிருக்காங்க. வந்தம்மா சம்பாரிச்சோமா படத்தை வைக்கணும்னு இருந்தால் பரவாயில்ல. கட்சி எங்களுக்கு தான், பொதுச் செயலாளர் நாங்கள் தான், முதலமைச்சர் நாங்கள் தானே. கடவுள் இருக்கார் இல்லையா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுமா. இன்றைக்கு அது நடந்துக்கிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அவங்க இருந்தாங்க, ஆடுனாங்க, போனாங்க. சசிகலாம்மா நாளானைக்கு முதலமைச்சர் அப்படின்னு செய்தி வருது. நாங்கள்லாம் ஒரு இடத்துல எல்லா எம்எல்ஏ ஒன்றா உட்காந்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து உத்தரவு வருது, 4 வருட சிறை, 6 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு நிற்க முடியாது, அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும் கடவுள் உத்தரவு போடுறாரு. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா உத்தரவு போடுறாங்க. அப்படி வயசுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாக்கா அண்ணன் பொண்ணையனுக்கு கொடுக்கணும், அதுக்கடுத்து தம்பித்துறையா எங்களை மாதிரி ஆளுக்கு கொடுக்கலாம். அது இல்லை, யாருக்கு எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் நடக்கும். அதை சிறம்பில் செஞ்சு காமிச்சு முடிச்சிருக்கிறாரு நம்ம எடப்பாடியார்.